அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது வலிமார்களுடைய சிறப்பை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இன்னும் பேச தான் போகிறோம். அதை பேச நிப்பாட்ட போகிறதும் கிடையாது. இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பேசிக்கிட்டு தான் இருப்போம். இப்போது நபி ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அவங்க நபி. ஆனால் மரியம் பீவி அம்மா யார்? அல்லாஹ் தாலா மரியம் அப்படின்னா தூய்மையானவங்க அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தாலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் வயிற்றில் தான் பிறக்க வச்சான். ஆனால் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் தான் நல்லா உதவி செஞ்சாங்க. இதை நல்லா கேளுங்க. இந்த இதனுடைய வலிமார்களுடைய அற்புதங்கள் இதில் வரும். என்ன அப்படின்டா, ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 92 வயசில் குழந்தாக்கி அல்லா இடத்துல கேட்குறாங்க. எதனால்? மரியம் பீவி அம்மாவுக்கு சாப்பாடு அல்லாஹ் வானத்திலேருந்து இறக்குறான். இது யார் தந்தது அப்படின்னு கேட்டால் மரியம் பீவி அம்மா சொல்லுவாங்க, இது வந்து அல்லாஹ் தந்தது அப்படின்ட்டு. அப்போது ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க ஒரு விஷயம், அதாவது என்ன, கோடை காலத்தில் கிடைக்க வேண்டியது, குளிர்காலத்தில் கிடைக்க வேண்டியது, கோடை காலத்தில் கிடைக்க வேண்டியது, குளிர்காலத்திலையும் கிடைக்கக்கூடிய உணவுகள், அந்த சீசன்லேயே இல்லாத உணவு மரியம் பீவி அம்மாவுக்கு கொடுத்துருப்பான் அல்லாஹ். அப்போ இந்த அற்புதத்தை பார்த்து ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அல்லாஹ் தாலா உங்களுக்கு இவ்வளோ கிருபை செஞ்சுருக்கானே. யார்? அவங்க ஒளி தான். மரியம் பீவி அம்மா என்ன இதில் சேரும்? நபியோ இதே வராது, வலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி தான் வரும். அப்போது அந்த இடத்துல வச்சு அல்லா இடத்துல துவா செய்கிறாங்க. யார்? மரியம் பீவி அம்மாவை அவங்க தான் வச்சு பாதுகாக்கிறாங்க. பாதுகாக்கப்பட்ட இடத்துல வச்சு கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு. 92 வயசு வரம்பு எதுவுமே காரியங்கள் கிடையாது அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் உங்களை எப்படி எப்படி வேணாலும் உங்களை காப்பாற்றலாம். எந்த நோயாக இருந்தாலும் அல்லாஹ் சரி செய்வான், நம்பிக்கையோடு செய்யுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நோய் அல்லாஹு தாலா சரி செஞ்சான் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். ஒரு டாக்டர் தான் சரி செஞ்சாண்டா நீங்கள் வந்து அந்த டாக்டரை கடவுளாக்கிட்டீங்கன்ற அர்த்தங்கிற மாதிரி இப்போ பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் போகிறது வலிமார்கள்ட்ட போகிறது, அவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு போகிறோம். நாங்கள் வந்து அல்லாண்டு அவங்க இடத்துல போய் யாரும் ஒரு மூமின் இஸ்லாத்தை தெரிஞ்சவங்க அல்லாண்டு போய் இடத்துல நிற்க மாட்டாங்க. அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறங்க. ஒவ்வொரு இன்றைக்கி ஆலிம்கள் உலமாக்கள் இந்த தரிக்கத்தில் இதில் உள்ளவங்க போய் அங்கே போய் நிறைய சிப்பத்தல் வாங்கி நிறைய நன்மைகள் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் இந்த அடியனும் வரும். இந்த பாவியையும் நல்வழியாக்கக்கூடிய பாசாநாயகம் அவங்களுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தாலா இன்னும் அவங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தட்டும் இன்ஷா அல்லாஹ். அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தட்டும். மறுமை நாள் வரைக்கும் அவங்களுடைய சொல்லு அழியாமல் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இதுதான் எங்களுடைய பேச்சு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு புரியக்கூடிய பாக்கியத்தை தந்தாலே புரிய வைக்க முடியுமே தவிர இது யார் சொல்லியும் யார் பேசியும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. யார் மாட்டார்களுக்கு இதை நம்பாதவங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.